عيناي شوقا ولطيبة ذرفت عشقا فأتيت إلى حبيبي فاهدح يا. அஸ்ஸலாமு அலைக்கும். மரியம் குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி பூனூர் அரிசி கருப்பு அரிசியிலேருந்து கஞ்சி காய்ச்ச போகிறேன். அதை காட்டுறேன் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ். கிளையணும். இப்போ நல்லா சுத்தமாக கிளஞ்சி சோத்து இலை போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு காட்டுறேன். நல்லா கிளஞ்சி எடுக்கணும். இப்போ தூசி வரும். 2-3 தண்ணி கிளஞ்சிடணும். கொஞ்சம் தூசி இருக்கும். இந்த தூசியெல்லாம் அப்படியே ஊற்றி விட்டுறணும். இப்போ இதால் ஒரு அளவு ஒரு பானை தண்ணி ஊற்றணும். இதால் ஊற்றி வாசத்துக்கு ஒரு 4 ஏலக்காய் போடணும். போட்டு அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சிட வேண்டியது. அது வேகுறதுக்கு இது 3/4 மணி நேரம் செல்லும். 3/4 மணி நேரம் சென்று அது பார்த்தோம்னா நல்லா மெந்து போயிருக்கும். இதில் வச்சு அடித்து விட்டுட்டேன். கரண்ட்டு சட்டியில் தான் போட்டுருக்கிறேன். அதில் வச்சு அடித்து விட்டுருக்கிறேன். 3/4 மணி நேரம் செஞ்சவொன்னே காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். கஞ்சி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த அரிசி கொஞ்சம் நவந்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம சேர்ந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒன்றும் பச்சரிசி போட்டிருந்தால் கொஞ்சம் சேர்ந்துருக்கேன். நானாக போடாமல் மறந்துட்டேன். இப்போ ஆட்டா மாவை கொஞ்சம் அப்படியே சேர்ந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கும். இப்போ இந்த 1 கப்புக்கு இதால் 3/4 கப்பு சீனி போடணும். 3/4 பாட்டில் சீனி போடணும். சோத்து சட்டியை கஞ்சி சட்டியை ஆஃப் பண்ணி விட்டுறேன். தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் ரொம்ப கொதிச்சுட்டுனா முருகி பிரிஞ்சு போயிடும். நல்லா இருக்காது. அதனால தேங்காய் பாலை ஊற்றிருக்கிறேன். ஆறின உடனே திணிங்கிடும். இப்போ சூட்டோடு இருக்குது. சீனி எல்லாம் இலவி நிற்குது. அதனால கொஞ்சம் தண்ணியாக தெரியுது. நல்லா ஆறி போன உடனே திணிங்கி போயிடும். இறுக்கமாக போயிடும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செஞ்சு வைக்கும்போது காட்டுறேன். இப்போ பசி ஏறதுக்குள்ளது வட்டால்பம் செய்ய போகிறோம். அதுக்கு 8 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். 16 முந்திரி, 4 ஸ்பூனு தேங்காய், கட்டி பால், தண்ணிக்கின்னே சேர்க்காத கெட்டி பாலில் எடுத்து வச்சிருக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றுற முட்டை 8 முட்டை இதில் ஊற்றி ஒரு ஏனத்தில் ஊற்றி நல்லா சீனி போட்டு கலக்கணும். முட்டைக்கு சொல்லுமா 8 முட்டைக்கு 1/4 கிலோ சீனி போடணும். நான் ஸ்பூனால் இப்போ போடுறேன். இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூனு வரும். இது நல்லா கரைச்சிடணும். முட்டை சீனி நல்லா ஒன்றா சேர்ந்து கரைஞ்சி வந்துடணும். வந்த பிறகு முந்திரியும் தேங்காய் பாலையும் மிக்சியில் போட்டு முந்திரியை அரைச்சி ஊற்றி தேங்காய் பாலையும் ஒன்றா ஊற்றி நல்லா மிக்சி பண்ணணும். இப்போ சீனியை முட்டையும் நல்லா கலக்கிட்டேன். நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. சீனி கரைஞ்சி பாவா வருது. இப்போ காட்டு. இப்போ முந்திரியை முந்திரியை பொடியாக்கி விட்டுட்டு அப்புறம் தேங்காய் பாலை போட்டு அரைக்கணும். முந்திரியை அரைச்சி விட்டுட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் பாலை ஊற்றிருக்கிறேன். அதை விட்டு ஒரு சுற்றிட்டு அதில் ஊற்றுறேன் காட்டுறேன். முட்டையும் சீனியும் நல்லா கலக்கி வச்சிருக்கிறேன். அதை ஒரு வடித்தட்டு வச்சு வடிச்சிடணும். அந்த முட்டையை நல்லா வடிச்சிடணும். அப்படி இப்போ வடித்து இந்த மாதிரி ஒரு சட்டியில் வச்சு ஊற்றிடணும். வடிச்சுக்கிட்டு சட்டியில் ஊற்றணும். இப்படி முந்திரியும் தேங்காய் பாலையும் அரைச்சி வச்சிருக்கிறேன். அதை கூட ஊற்றி கலக்கணும். நல்லா கலக்கணும். இப்போ கொஞ்சம் நுரைச்சா வரும். நம்ம தான் நல்லா கலக்கி விடணும். ஸ்டிம்மர் வச்சு
இதில் நெய், சாப்பாட்டு நெய் ஊற்றிக்கணும். வாசத்துக்கு நல்லா மணமாக இருக்கும். சட்டியில் தண்ணியை வச்சு இது மேலே ஸ்டீமரை வச்சு அதில் தூக்கி நம்ம கலக்கி வச்சிருக்கிற வட்டாரப்பத்தை உள்ளதை அதை தூக்கி வச்சிடணும். வச்சுட்டு அடுப்பை அடிச்சு விட்டுடலாம். இல்லை தண்ணியில் சூடு வந்த உடனே தூக்கி வைக்கலாம். அதாவது அரை மணி நேரம் சென்று திறந்து பார்க்கலாம். அரை மணி நேரம் வச்சு பார்த்துட்டு திறந்து பார்க்கலாம். இப்போ அடுப்பை அடக்கி விட்டுடலாம். அடக்கி விட்டுட்டு வட்டலப்பத்தை எடுத்துடலாம். வட்டலப்பம் ஆயிடுச்சு. வட்டலப்பம் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் மேலே நிற்கிது. நெய் ஊற்றணுமா மேலே நிற்கிது. இந்த பாருங்கள் வெந்துருச்சு. நல்லா வறுக்கும்போது காட்டுறேன். ஆலு பரோட்டாக்கு மாவு பிணைய போகிறேன். இதில் ஒரு கப்பு 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். 1/4 கிலோ. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. ரொம்ப கறிக்க போடக்கூடாது. ஜாலூர் பரோட்டாக்கு லைட்டாக தான் இருக்கணும். அதில் வந்து 2 கப்பு தேங்காய் பால் ஊற்றினேன். கப்பால் 2 கப்பு. ஒரு முட்டை. இப்போ வச்சு கலக்கிட்டு நல்லா கலக்கணும். மாவு வந்து கரையிற அளவுக்கு கலக்கணும். கட்டி இல்லாத அளவுக்கு கலக்கிக்கிட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்று அடிச்சிடணும். அடிச்சிட்டோம்னா கட்டி நல்லா உடஞ்சிடும். ஊற்றி மிக்சி ஜாரில் ஊற்றி ஒரு அடி அடிக்கணும். மிக்சி ஜாரில் ஊற்றிட்டோன்னா கையை இதால் ஒரு அடி அடித்து விடணும். நல்லா கட்டி இல்லாமல் அடித்து விட்டு வடிகட்டணும். இப்போ வந்து நல்லா மிக்சியில் அடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த ஒரு அடித்தட்டு வச்சு இப்படி ஊற்றிடணும். கட்டி இல்லாமல் போயிடும். இதுக்காக ரொம்ப தண்ணியாக ஆக்கிடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம அந்த இதில் அது ஜாலூர் வீசுறதுல ஊற்றி பார்க்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு அடிச்சு விட்டு அதில் ஊற்றணும். இந்த அடிச்சு விட்டதில் அந்த கட்டியெல்லாம் இந்த மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் ஒரு வந்துருச்சு எல்லாமே அப்படி. அதனால இது வந்து துப்புரவாக நைஸாக இருக்குது. இது மாவு வந்து நல்லா நைஸாகிடுச்சு. இப்போ வட்டலப்பம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜாலூர் ரெடி பண்ணுறேன். ஜாலூரை வந்து அது வீசுகிற குவலையில் ஊற்றணும். பாட்டிலில் குவலைன்னு சொல்லிட்டேன். பாட்டில். இப்போது சப்பாத்தி கல் வச்சுட்டேன். அதில் வந்து எண்ணெய் லேசாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு அதில் தடவிக்கணும். கல் சூடு வந்தவொடனே வீசணும். இது வச்சிருக்கேன் குச்சி. வீசிக்கிட்டு வரும்போது அடைச்சிட்டுன்னு சொன்னால் இந்த குச்சியை வச்சுக்கணும். இந்த குச்சி ஒன்று வச்சு அதை குத்தி விடணும் அடைக்கி போகும்போது. மாவு கரெக்டாக வந்திருக்குது. சரியான பக்குவத்தில் தான் இருக்குது. நான் கரைச்சி இருக்கிறது. ஊற்றிக்கிறதுனால சட்டியில் கொஞ்சம் இதில் தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணி குழப்பம் வருது. ஏற்றலாமல இது இந்த மாதிரி மேலே வந்து நெய் வச்சு தடவி விட்டுக்கணும். இப்படி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். இந்த தடவை விட்டு வச்சு அந்த செஞ்சுட்டேன். இதுக்கு எதுவுமே சேர்க்காம வெறும் தண்ணியில் கரைச்சி ஆட்டா மாவு. இது பேஷண்ட்டுக்கு டயட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது செஞ்சு இருக்கிறேன் பாருங்கள். ஆட்டா மாவில் கரைச்சி வச்சிருக்கிறேன். முட்டையில் வெள்ளை கருவு மட்டிலாம் ஊற்றி இருக்குது. தண்ணியெல்லாம் கரைச்சி இருக்குது. டயட்டில் உள்ள ஹல்வா மாத்திரையெல்லாம் போடுற ஹல்வாளுக்கெல்லாம் மைதா கொடுக்க முடியாது. அதனால ஆட்டாவில் செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம்.
நீங்களும் கூட செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். வந்து வெள்ளைக்கருவு மஞ்சக்கருவு இல்லாமல் வெறும் வெள்ளைக்கருவு மட்டும் நான் ஊற்றிருக்கிறேன். இதில் வெறும் தண்ணியும் வெள்ளைக்கருவும் தான். இதில் இதெல்லாம் இதாக டயட்டில் உள்ளலாம் இதுதான் சாப்பிட்றாங்களோ, அதனால இதை தான் செஞ்சு வச்சுருக்கிறேன். இதையும் செஞ்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வரிசையாக செஞ்சு மேலே நாங்கள் வச்சுருவோம் சாப்பிட்றதுக்கு.